Hi friends, Assalamu alaikum. Welcome to Kamarun's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க இங்க எல்லாம் நல்லா இருக்கோம். இந்த வருஷம் ரமலான் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. நான் எனக்கு தான் அப்படி போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் அப்படி தான் சொல்றாங்க. இந்த வருஷம் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஆனா அதுவும் நல்லது தான். ஏன்னா வெயில் வந்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு இஃப்தார்ல இருந்து சஹர் உள்ள வீடியோ தான் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மண்ணடி ஃபேமஸான இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நூல் சிக்கன் தான் செய்ய போகிறோம். நூல் சிக்கன் வந்து ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறணும். இதுக்கு வீட்டு மசாலாவே சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மஞ்சள், சீரகம், சோம்பு எல்லாம் கலந்து அரைச்சி வச்சுருக்க தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கிறணும். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே மண்ணடி இஃப்தார் ரெசிபி தான் நிறைய வருது. அதை பார்த்தோன்னே நோன்பு வச்சதுக்கு அதுக்கும் எங்களுக்கே ரொம்ப டெம்டிங் ஆயிடுச்சு. சரி இன்றைக்கி சனாவுக்கு செஞ்சு கொடுப்போன்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். ஆனால் உண்மையிலே சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. அது தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 கப் மைதாவில் உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துக்கிறணும். இதுக்கு வந்து சமோசா ஷீட் இருந்தாலும் பரவாயில்ல, அது என்கிட்ட இல்லை. அதனால் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கிறணும் தோசைக்கல்லில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறணும். சமோசா ஷீட் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். அது இல்லை, அதனால் நான் மைதா மாவில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிறணும். ஆனால் இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை, ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த மாதிரி பூ மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிக்கனை நடுவில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணணும். ஃபுல்லாக சிக்கன் வந்து க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நறுக்குன்னு கையில் இறுக்க பிடிச்சிட்டே இருந்தோம்னா அந்த சிக்கனோட ஈரத்துக்கு இந்த நூல் மாதிரி உள்ள ரொட்டி வந்து நல்லா நறுக்குன்னு பிடிச்சிக்கிறோம். நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தோம்னா நல்லா அழுத்தி இந்த மாதிரி உருட்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா கரெக்டாக செட் ஆயிரும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கவே தேவையில்லை. ஏன்னா சிக்கனில் உள்ள தண்ணியை கரெக்டாக ஒட்டிக்கிறோம். அதே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறணும். நம்ம இதை செஞ்சு ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் ஃப்ரை பண்ணிக்கிறலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மண்ணடியில் வந்து இது வந்து கலர் கலராக அந்த ரொட்டி வந்து செஞ்சுருப்பாங்க. க்ரீன், ரெட்டு, எல்லோ இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறனால கலர் எதுவும் தேவையில்லை, அதனால் ஒயிட்டாகவே நான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச பின்னாடி 2 போட்டு அப்படியே எடுத்துடணும். அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் சிக்கன் உள்ளே நல்லா வேகும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா உள்ளே சிக்கனும் வேகாது, மேலே கருகி போயிடும். ஸ்லோவாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த நூல் சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த சிக்கனு, இந்த சிக்கனோடைய டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால தான் அந்த மண்ணடியை தேடி எல்லோரும் போகிறாங்க. நம்ம இப்போ நோன்பு வச்சுக்கிட்டு மண்ணடிக்கெலாம் போக முடியாது. அதனால் நம்ம வீட்டிலே என்னத்தையோ செய்வோம்னு சொல்லிட்டு தான் இதை நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி செஞ்சு பார்த்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. இது தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சிக்கு இன்றைக்கி வந்து மட்டன் நோம்பு கஞ்சி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு குக்கர் வச்சுட்டு அடுப்பில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது மாதிரி நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கிறணும். மட்டன் போட்டிருக்கனால பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் கொஞ்சம் தூக்கில் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கையளவு எடுத்துக்கிறணும். பூண்டு ஒரு 5 பல் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு 150 கிராம் மட்டன் எடுத்து மிக்சியில் நல்லா பல்ஸ் பண்ணி இதோடு சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து 1 டம்ளர் அரிசி தான் போடுவேன், அதனால 150 கிராம் மட்டன் போதும். நீங்கள் அதிகமாக போடணுன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறணும்.
மட்டன் வந்து நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுறணும். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் மஞ்சள் சீரகத்தூள் இதோடு சேர்த்துக்கிறணும். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரே மாதிரி கஞ்சி காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி மட்டன் கஞ்சி, சிக்கன் இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி ஏதாவது பண்ணினா தான் நல்லா சாப்பிட்ற நோன்பு திறக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் டெய்லி ஒவ்வொரு மாதிரி நான் நோன்பு கஞ்சி வச்சுருவேன். அதே மாதிரி அரிசியை ஊற வச்சுட்டு மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிடுவோம். நான் அரிசி குருணை தான் எடுத்துக்கிடுவேன் எப்போவுமே. இது ரொம்பவே நல்லா ஈஸியாக கரைஞ்சிரும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கிறணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அதே மாதிரி ஒரு கொதி வந்த பின்னாடி தான் விசில் போடணும். முன்னமே நம்ம விசில் போட்டுட்டோம்னா உள்ளே வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் வந்தால் போதும். இது தனியாக வெந்துட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அடுத்து வந்து கேண்டி சிக்கன் செய்யணும். நெக்ஸ்ட்டு மண்ணடி ஸ்பெஷல் கேண்டி சிக்கன் செய்ய போகிறோம். இந்த கேண்டி சிக்கன் செய்கிறதுக்கு ரொம்ப தேவையில்லை. அதனால் ஒரு 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். இது கூட மஞ்சள் சீரகத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் எல்லாமே 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப போடணும்னு இல்லை. அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறணும். இன்றைக்கி செய்கிறது வந்து சனா தான். எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சனாட்டே இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு நேனே செய்ய ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறணும். இந்த ரெசிபி ஃபுல்லாக செஞ்சதே சனா தான். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சனா வந்து சமையலில் ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கிறணும். எடுத்துகிட்டு கொஞ்சமாக இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கிறணும். இது வந்து ப்ரெட் எடுத்துகிட்டு அதை கோட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி இதை கலந்து வச்சுக்கிறணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இது வந்து ஒரு பச்சி மாவு பதத்தில் நல்லா கரைச்சிக்கிறணும். இதுக்கு பதிலாக நம்ம முட்டை கூட நம்ம பீட் பண்ணி வச்சுக்கிறலாம். இன்றைக்கி வந்து மைதா மாவே எடுத்துக்கிட்டாங்க. சனாவுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால பண்ண முடியல. இந்த வீடியோ வந்து எப்படி போட்டுடணும்னு சொல்லிட்டு தான் நானே வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டேன். அதே மாதிரி ப்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிக்கிறணும். இந்த அளவுக்கு நமக்கு தேவையான ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறணும். இந்த மாதிரி சிக்கனை கொஞ்சமாக ஸ்டஃபிங் பண்ணி வச்சுக்கிறணும். அதே மாதிரி ஐஸ் குச்சி எடுத்துக்கிறணும். இது வந்து தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக நனைச்சிட்டு வச்சிட்டோம்னா ஈரமாக இருந்தால் தான் அது நல்லா ஒட்டிக்கும். அதே மாதிரி ப்ரெட்டு மேலே வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டை அது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மைதா மாவில் டிப் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி அதே மாதிரி ப்ரெட் எடுத்து தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி அது தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட இந்த ப்ரெட்டு வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து இந்த மாதிரி கோட் பண்ணி 2 பக்கம் நல்லா பெரட்டி எடுத்துக்கிறணும். கேப்பே இல்லாத அளவுக்கு நல்லா ப்ரெட்டை வந்து நல்லா கோட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா உதிராமல் சூப்பராக கிறிஸ்பியாக வரும். நம்ம ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ப்ரெட்டே போதும். அதை நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த ஸ்டஃபிங்க்கு எத்தனை வருதோ அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிறணும்.
ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சன்னாவுடைய ரெசிபி தான் இது. சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் சனா வந்து சூப்பராக பண்ணிருச்சு. சனாவுக்கு குக்கிங்னால் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னா யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுக்கு அது ஈஸியாக போயிடும். 2 பக்கம் நல்லா பிரட்டி எடுத்துடணும். இது நம்ம பண்ணி ஃப்ரீசரில் கூட பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்போ தேவையோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறலாம். சனா வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு சொன்னாங்க, இந்த யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, எப்படி தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாக்ஸில் போட்டு நான் மத்தியானமே ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நோன்பு திறக்கிற டயத்தில் நம்ம சூடாக ஃப்ரை பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு தான் இப்போ எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பித்தாச்சு. அதே மாதிரி இதை வந்து போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஏன்னா ப்ரெட்டு வந்து போட்டிருக்கனால சீக்கிரமே கருகிரும், உள்ள சிக்கன் வந்து வேகாது. அதனால் ரொம்ப லோ ஃப்ளேமில் மீடியமாக இருந்தால் கூட போதும் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கிறணும். ஆனால் இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் செய்யலை ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் தெரியுது எதுக்கு எல்லோரும் மண்ணடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஸ்நாக்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்மலாம் நோன்பு வச்சுக்கிட்டு போக முடியுமா, அதனால தான் நம்ம வீட்டிலே செய்வோம் சொல்லிட்டு தான் இந்த மாதிரி செஞ்சோம். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. ஆனால் இதுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறது தான் முக்கியம். லேசாக விட்டுட்டா கூட கருகிரும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். பக்கம் குக்கரில் நம்ம வச்சுருந்தோம்னா அது 2 விசில் வந்துருச்சு. அதில் தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா லாஸ்ட்டாக போட்டுட்டு இது கூட 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறணும். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் வந்து ஜூஸ் வந்து ஃப்ரெஷ் ஜூஸே போட்டுட்டேன், ஆரஞ்சு ஜூஸ் போட்டுட்டேன். இப்போ நோம்பு திறக்க டைம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு துவா ஓதிட்டு நோன்பு திறக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இது கூட ஆமை வடையும் உளுந்த வடையும் வாங்கிக்கிட்டோம். அதே மாதிரி கத்திரிக்காய் சட்னி வீட்டிலே பண்ணியாச்சு. சனா கேண்டி சிக்கன் எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. சிக்கன் பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இந்த சிக்கன் வந்து முன்னாடியே ஃப்ரை பண்ணால் கூட அப்படியே இருக்கும், கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அது முடிச்சுட்டு சகருக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். மகரிப் தொழுதோடு சமைச்சா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் தராவி தொழுக போகணும். அதனால் மகரிப் முடித்ததோடு சமைக்க ஆரம்பித்தாச்சு. சாம்பார் வச்சுட்டேன். சாம்பார் வச்சுட்டு தான் மட்டன் திறக்கல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து குக்கரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். அது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறணும். இதுக்கு நல்லா ஒரு பெரிய பவுல் நிறையா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இது கூட சேர்த்துக்கிறணும். பெரிய வெங்காயம் சேர்த்துடக்கூடாது, நல்லாவே இருக்காது. இது நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிடணும். அப்படின்னா தான் அந்த மட்டன் திறக்கல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். வந்து தக்காளி வந்து சின்ன தக்காளி வந்து ஒரு கட் பண்ணி போட்டிருக்கேன். பெருசுன்னா பாதி போட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப போடக்கூடாது. இதுக்கு மெயின் வந்து அந்த சின்ன வெங்காயம் தான். அதோட கிரேவி தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மஞ்சள் சீரகத்தூள் வந்து 1.5 டீஸ்பூன் போட்டுக்கணும், அதுவும் ரொம்ப சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கணும். கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா உள்ள சாறு வந்து இறங்காது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டால் அவ்வளோ சூப்பராக. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். நம்ம வந்து இந்த திறக்கல் வந்து நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது டேஸ்ட்டே. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா கருகிரும்.
மாதிரி ரொம்ப நேரம் நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் மாதிரி இதை வந்து வதக்கிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு வச்சு ஒரு 5 விசில் வச்சா போதும். சூப்பராக மட்டன் வந்து வெந்துடும். அதை அப்படியே நான் வச்சுருவேன். சகர டயத்தில் தான் அது வந்து மிளகு சீரகத்தூள் போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஹீட் பண்ணி ரெடி பண்ணுவேன். இப்போ வந்து தராவி தொழுது முடிச்சாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இப்போ சகர டைம் வந்துருச்சு. 4 மணி ஆயிடுச்சு. நான் 3:40க்கே எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு தஹஜத் தொழுதுருவேன். அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கே போவேன். ஏன்னா சாப்பிட்டுட்டு தொழுதோம்னா முடியாது. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு சகர் செஞ்சுட்டு தான் தொழுவாங்க. நான் முன்னாடியே தொழுதுருவேன். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு மிளகு சீரகத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கிரேவியாக வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சிடணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இந்த மட்டன் திரக்கல் வந்து எங்கள் வீட்டில் ரொம்பவே பிடிக்கும் எல்லாத்துக்கும். இதில் இன்னொன்று மெயின் என்னென்னா, இந்த மட்டன் திரக்கல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த குக்கரில் வந்து ரைஸ் போட்டு பெரட்டி சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த ரைஸுக்கு வந்து ஒரு பெரிய சண்டையே நடக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு தான் அந்த ரைஸ் கிடைக்கும். அதனால நாங்கள் இதை வேஸ்ட் பண்ண மாட்டோம். இதை நல்லா பெரட்டிட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து டேபிள் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ யாரும் வர்ற மாதிரி தெரியல. ஃபஸ்ட்டு நமக்கு எடுத்துக்கிடுவோம் சொல்லிட்டு தான் நான் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துட்டேன். ஏன்னா எல்லோரும் வந்துட்டாங்கன்னா நமக்கு ரைஸ் கிடைக்காது. இப்போ கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இது வந்து நைட்டே பண்ணி வச்சுட்டேன். இப்போ மாம்பழ சீசன் வந்துருச்சு. அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாம்பழம் வந்து 200 சொன்னாங்க. 175 ரூபான்னு வாங்கினேன். வாசலுக்கே வந்துருச்சு. பாலாமணி மாம்பழம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல இனிப்பாக சூப்பராக இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் மட்டன் எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த ரைஸோட மட்டன் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட், எங்கள் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதுக்காட்டியும் எனக்கு தேவையான மட்டன்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா எல்லோரும் வந்துட்டால் நமக்கு மட்டன்லாம் கிடைக்காது. ஏன்னா இந்த மட்டன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இது சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு சாம்பார் எடுத்துக்கிட்டாச்சு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கையில் என்னமோ தெரியல மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த சாம்பாருக்கும் இந்த கறி திரக்கலுக்கும் நல்ல காம்பினேஷன். பாருங்கள், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மழை பெஞ்சிக்கிட்டே நாங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல. மாஷால்லா, எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் இந்த இடம். டைனிங் டேபிளில் இருந்தே மழை வர்றதை நம்ம பார்த்துட்டே சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடம். எனக்கு பிடிச்ச இடம் இந்த இடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மோனிக்கு பண்ணி எடுக்கிறேன். நான் பண்ணுறேன். அவங்க போய்